எடப்பாடியை தூக்கி பிடித்தால் பதவியை ராஜினாமா செய்வேன், அமித்ஷாவிடம் கரலாக சொன்ன அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தற்போது டெல்லி பாஜகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் தீவிரம் காட்டுகிறார்கள். இதற்காக எடப்பாடிக்கு அமித்ஷா சில கண்டிஷன்களை போட்டபோது எடப்பாடியும் தனது சார்பில் சில கோரிக்கைகளை வைத்து வருகிறார். அதில் ஒன்றுதான் அண்ணாமலையை தமிழக பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்பது. காரணம், அண்ணாமலை எப்போது பாஜகவில் தலைவர் ஆனாரோ அப்போதிருந்தே அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுத்த தொடங்கப்பட்டது. 3% ஓட்டு வாங்கி வந்த பாஜக கூட்டணி அமைத்து 20% நெருங்க தொடங்கியது. 3% ஓட்டு வாங்கி வந்த பாஜக கூட்டணி அமைத்து 20% நெருங்க தொடங்கியது. இதனால் அதிமுக மட்டுமின்றி திமுகவுக்கும் வாக்கு வங்கி குறைந்தது. இப்படி அண்ணாமலை அதிமுக, திமுக என்ற 2 கட்சிகளுக்குமே பெரும் சவாலாக இருந்து வருகிறார். இதன் காரணமாகவே அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருக்கும் வரை திராவிட கட்சிகளுக்கு ஆபத்துதான் என்பதால் அவரை எப்படியாவது தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட வேண்டும் என்று 2 கட்சிகளுமே தீவிரம் காட்டி வந்தனர். என்றாலும் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவில்லை. ஆனால் தற்போது அதிமுக பாஜகவுக்கிடையே கூட்டணி டீல் பேச தொடங்கி இருப்பதால் அண்ணாமலை இருந்தால் தொகுதி உடன்பாடு விவகாரத்தில் ரொம்ப கரலாக பேசுவார். அவர் இல்லாமல் மற்ற பாஜகவினர் என்றால் நாம் கொடுக்கும் தொகுதிகளை வாங்கிக் கொள்வார்கள். அதோடு வேறு நபர் பாஜகவின் தலைவராகிவிட்டால் அந்த கட்சியை மீண்டும் நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாக்கி விடலாம் என்ற பல திட்டங்களுடன் தான் அண்ணாமலையை பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து எப்படியாவது மாற்றம் செய்ய வைத்துவிட வேண்டும் என்று அதிமுக சார்பில் அமித்ஷாவிடத்தில் சில கோரிக்கைகளை வைத்துள்ளார். அதற்கு அமித்ஷாவோ ஒருங்கிணைந்த அதிமுக என்கின்ற விவகாரத்தில் ஒத்து வந்தால் நாங்கள் தமிழக பாஜகவில் வேறு நபரை தலைவராக்குவோம் என்று கூறியுள்ளாராம். இப்படி அமித்ஷா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கும் விவகாரம் அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்ததும் தான் உடனடியாக டெல்லி சென்று தனது சார்பில் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஆனால் அமித்ஷாவோ பாஜகவுடன் அதிமுக கூட்டணிக்கு வந்தால்தான் திமுகவை நம்மால் வீழ்த்த முடியும், அதனால் கூட்டணி உடன்படிக்கைக்காக சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பதில் தவறில்லை என்று அண்ணாமலையிடத்தில் விளக்கியிருக்கிறார். இதனால் கடும் கோபத்திற்கு ஆளான அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி நேர்மையான தலைவர் அல்ல, தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவையே கட்சியிலிருந்து தூக்கி அடித்தவர், கட்சிக்கு விசுவாசமாக இருந்த தலைவர்களையே ஓரம் கட்டிவிட்டு தற்போது தான் பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார். மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காகத்தான் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் சேர்க்க மாட்டேன் என்று கூறி வருகிறார். அதோடு தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பாஜகவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைவர் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள் என்றும் அண்ணாமலை எடப்பாடி குறித்து பல தகவல்களை அமித்ஷாவிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறார். என்றாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும், மு.க. ஸ்டாலினை விரட்டி அடிக்க முடியும் என்று தனது நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் கூறினாராம் அமித்ஷா. அதனால்தான் டெல்லியிலிருந்து திரும்பியதும் மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை, நான் ஏற்கனவே சொன்னது போலதான் மற்ற தலைவர்களைப் போன்று சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், என்னுடைய நிலைப்பாட்டையும் தமிழ்நாட்டு அரசியல் நிலைப்பாட்டையும் அமித்ஷா இடத்தில் கூறியிருக்கிறேன். அதனால் என்னுடைய கோரிக்கை ஏற்காமல் செயல்பட்டால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயங்க மாட்டேன். சாதாரண தொண்டனாக இருந்து பாஜகவுக்காக உழைப்பேன். என்னை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடுதான். சந்தர்ப்பத்திற்கு தகுந்தபடி என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்று நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை. இப்படி அண்ணாமலை தனது கருத்தை மீடியாக்களிடத்தில் தெரிவித்ததை அடுத்து சோசியல் மீடியாவில் அவருக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அண்ணாமலை தமிழக பாஜகவில் தலைவரான பிறகுதான் அந்த கட்சி வேகமாக வளர்ந்தது. கடந்த காலங்களில் நோட்டாவுடன் போட்டி போட்ட பாஜக கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைத்து 20% எட்டிப்பிடித்தது. இது அண்ணாமலையின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாகும். மிகப்பெரிய கட்சியான அதிமுகவையே பல தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் தோற்கடித்தார். இது அண்ணாமலையால் தான் சாத்தியமானது. அப்படிப்பட்ட அண்ணாமலை தமிழக பாஜகவில் இல்லை என்றால் மீண்டும் அந்த கட்சி நோட்டாவுடன் தான் போட்டி போடும். மோடி, அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தால் ஒன்றும் பாஜக வளர்ந்து விடாது. இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அண்ணாமலை ஒருவர்தான் காரணம். அதனால் தமிழ்நாட்டில் பாஜகவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அண்ணாமலைதான் தலைவராக நீடிக்க வேண்டும். அவரது ஆலோசனைப்படி கட்சி நடத்த வேண்டும். அதை செய்யாமல் எடப்பாடியின் பின்னால் அமித்ஷா ஓடத் தொடங்கினால் தமிழ்நாட்டில் பாஜக அழிந்துவிடும் என்பதை அவர் மறந்துவிட வேண்டாம் என்று சோசியல் மீடியாவில் பாஜகவின் தொண்டர்கள் பலரும் ஆவேச கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி.
மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி செய்தி. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போகும் 2 கட்சிகள். தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ், வி.சி.க., மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட 10 கட்சிகளுக்கு மேல் இடம்பெற்றுள்ளன. இவர்களில் வி.சி.க., மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக வி.சி.க. சார்பில் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அதேபோன்று மார்க்சிஸ்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக அரசுக்கு எதிராக அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பல போராட்டங்களை அவர்கள் அறிவிக்கப் போவதோடு மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் தீர்மானங்களை நிறைவேற்றப் போகிறார்களாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அதன் காரணமாகவே வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் கூடுதலான தொகுதிகள் கேட்க திட்டமிட்டுள்ளார்கள். அதோடு இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காலனி ஆலைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடி பிடித்திருக்கிறது. அந்த ஆலையை விவசாய நிலத்தில் அமைக்க திமுக திட்டமிட்டு வருவதால் அதற்கு எதிராக போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வரும் நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இடையே திரைமறைவில் மோதல் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை ஒதுக்காத பட்சத்தில் கூட்டணியை மாற்றுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது திட்டமிட்டுள்ளதாம். இதன் காரணமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக சொல்லும் விஜய் பக்கம் செல்வதற்கும் அந்த கட்சி திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார்கள். ஏற்கனவே திமுகவிடம் தொடர்ந்து உரசலில் இருந்து வரும் திருமாவளவன் 200 தொகுதிகளை திமுகவிற்கு எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 34 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க நினைத்தால் அது இந்த முறை நடக்காது. எங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் தர வேண்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் கூட்டணியை மாற்றிக்கொள்வோம் என்றும் திருமாவளவன் திரைமறைவில் மு.க. ஸ்டாலினை மிரட்டி கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில்தான் தற்போது அவரிடம் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஸ்டாலினுக்கு நேரடியாகவே மிரட்டல் விட தொடங்கியிருக்கிறது. அதோடு இந்த 2 கட்சிகளுமே திமுக தங்களுக்கு ஒத்து வராத பட்சத்தில் அதிமுக அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் தங்களை இணைத்துக் கொள்ளும் முடிவில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு 200 தொகுதிகளை டார்கெட்டாக வைத்து மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டதிலிருந்தே அவரது கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு அதிருப்தி அதிகமாகி இப்போது கூட்டணியே முறித்துக் கொள்ளவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே திமுக கூட்டணியை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடைத்துவிட வேண்டும் என்பதற்காக அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் என்ற 2 கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்கள் அவர்களுக்கு அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக சொல்லி தங்களது கூட்டணிக்கு அழைத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அதிமுக, பாஜக தலைமையில் மெகா கூட்டணி உருவாகி வரும் நேரத்தில் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளே அங்கிருந்து வெளியேறும் சூழலும் உருவாகியுள்ளது. அந்த அளவுக்கு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய சோதனை களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, டெல்லி சென்ற பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடியை நம்பி மோசம் போய்விடாதீர்கள். அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அது பாஜகவை மீண்டும் நோட்டா கட்சியாக்கிவிடும் என்று அமித்ஷாவிடம் எச்சரித்திருப்பது. ஒருவேளை தனது பேச்சை கேட்காமல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகிவிட்டதாக வெளியாகியிருக்கும் தகவல் மற்றும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அவ்வப்போது கொடிபிடித்து வரும் நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக திரும்பி நிற்பது. 2026 சட்டமன்ற தேர்தலில் குறைவான தொகுதிகளை கொடுத்தால் கூட்டணியே மாற்றுவதற்கு திட்டமிட்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.